வேங்கவயல் இஷ்யூவில் திருப்பி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றம் செலுத்தக்கூடிய இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, நான் அப்படி தான் பச்சையாக பேசணும். யாரெல்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே திருப்பி வந்து அரசு சொன்னது வந்து சரி, காவல்துறை சரியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடியது மிக 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 அயோக்கியத்தனமானது. பாஜக கூட இந்த இன்சிடெண்ட்டில் வந்து குற்றவாளிகள் இவங்க கிடையாது, இது சொல்வது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரியார் பேரை பயன்படுத்தி இது குறிப்பாக வீரமணியர் போடுறவங்களாம் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்கின்றது. வேங்கவயலுக்கு தனியாக 144 இதெல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. எனக்கு வந்து வேங்கவயலுக்கு போகிறது தனியாக எதனா விசா பாஸ்போர்ட்லாம் வாங்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, இங்கே விசிகால் இருக்கிறவங்களாம் வந்து விசிகால சேர்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் முதலமைச்சராக சேர்றாங்களா? நிச்சயமா கிடையாது. எழுச்சி தமிழ் டாக்டர் திருமாவர்களையும் முதலமைச்சராக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் விசிகால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொடர்களுடைய குரலாக இருக்கின்றது. தலைவர் திருமாதான் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற காலம் வரும்பொழுது அன்றைக்கு எழுச்சி தமிழர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி களமாடுவார். வந்து பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டா அங்கே தலைவர் திருமா மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்களா அதிமுகவை? அந்த அதிமுக இதில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேங்கவயல் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்காரு அப்படி ஒரு கேள்வி வருகின்றது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த திமுக கூட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒன்றும் சந்தோஷமாக ஒன்றும் இல்லை, மன வலியுடன் தான் இந்த திமுக கூட்டத்தில் இருக்கிறோம், 100% வந்து கருத்து ஒற்றுமையுடன் நாங்கள் இல்லை, பல விமர்சனங்கள் எங்களுக்கும் இந்த திமுக அரசோடும் கூட்டணியோடும் இருக்கின்றதை வெளிப்படையாகவே நேற்று சென்னை புளியந்தோப்பில் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவர்கள் வந்து பதிவு செய்திருக்காரு. ஏன் இதை பதிவு செய்கிறாரு, இந்த நேரத்தில் ஏன் இதை பதிவு செய்கிறாருன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவர்கள் பல இடங்களில் பேசியிருக்காரு. ஆனாலுமே கூட நேற்று குறிப்பாக ஏன் வந்து மன ஒளிவுடன் இருக்குன்னு சொல்லிட்டு பேச வேண்டிய அவசியம் இங்கே எழுந்திருக்கு அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் வேங்கவயலில் 2 வருஷமாக வந்து குற்றவாளியை தேடின காவல்துறை சிபிசிஐடி 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திடீர்னு சொல்கிறாங்க அதை குற்றம் செஞ்சதே யார், நீங்கள் தான். யார் அந்த நீங்கள்? எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ, எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க நீங்கள் தான் போயிட்டு குடிக்க தண்ணியில் மலத்தை வந்து கலந்தீங்க அப்படின்ற பேரில் 3 அப்பாவி பட்டியல் சமூகத்தினுடைய இளைஞர்கள் மீது இந்த ஒரு வீண் பழியை இந்த ஆதாரமில்லாத ஒரு குற்றச்சாட்டை இந்த திமுக அரசின் கீழ் இயங்கக்கூடிய சிபிசிஐடி வந்து நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி ஒரு மனுஷன் என்னதான் வந்து தனிப்பட்ட விரோதம் அப்படி இப்படி இவங்க பல காரணங்கள் சொன்னாலுமே தான் சொந்த குழந்தை, தன்னுடைய சொந்த மனைவி, தன்னுடைய சொந்த குடும்பம் குடிக்கக்கூடிய ஒரு நீரில் போயிட்டு யாருக்கு போயிட்டு கலக்க மனசு வரும் அப்படின்றத யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தெளிவான ஒரு பார்வை முதல்ல இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து இந்த வேங்கவயலுக்காக அண்ணன் திருமாவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறான்றதான் பல பேருடைய கேள்வியாக இருந்தது. என்னதான் தமிழ்நாட்டில் பல பட்டியல் சமூகத்துக்கான கட்சிகள் இருந்தாலுமே கூட தலைவர் திருமாவர்கள் வந்து தன்னை தமிழர்களுக்கான தலைவர் என்று அறிவித்து விட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருந்தாலுமே கூட அவர் திரும்ப வந்து பட்டியல் சமூக மக்களுக்குன்னா அவர் மட்டும் தான் குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இங்கே உருவாகி இருக்கு இல்லையா? அதன் பொருட்டு இந்த வேங்கவயலுக்காக தலைவர் திரும்ப என்ன சொல்ல போகிறாருன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த வழக்கை விசாரித்தது சிபிசிஐடி, இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மிகவும் மோசமானது, இந்த வழக்கை தமிழ்நாடு அரசே முன்வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் எழுச்சி தமிழருடைய ஒரு குரலாக வந்துட்டு தொடர்ந்து அதை வலியுறுத்தினார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, வேங்கவயல் எங்கே இருக்குதுன்றதே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வேங்கவயலுக்கு தனியாக 144 இதெல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. எனக்கு வந்து வேங்கவயலுக்கு போகிறது தனியாக விசா பாஸ்போர்ட்லாம் வாங்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, வேங்கவயலுக்கு விசிகாவினுடைய வழக்கறிஞர் அணி குறிப்பாக அந்த அண்ணன் பார்வேந்தன் போன்றவர்கள்லாம் போனாங்க. அவங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளவே காவல்துறை விடலை. ஏன்னா கலெக்டர் ஆர்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கலெக்டர் ஆர்டரை வந்து காட்டுங்க அப்படின்னா அதான் சொல்கிறோம்ல, கலெக்டர் வந்து ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு குடிமகன் இந்திய நாட்டினுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றது நம்மளுடைய இந்திய அரசு சட்டம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. நம்ம தமிழ்நாட்டில் வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக வழக்கறிஞர்களாக போகக்கூடியவங்களை வந்து தடுத்து நிறுத்துதுன்னா இந்த காவல்துறையுடைய செயல்பாடு எவ்வளவு மோசமானதாக இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம காவல்துறையை மட்டும் ரொம்ப குற்றம் சொல்ல முடியுமான்னு கேட்டால் காவல்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் யார், அந்த அமைச்சர்கள் யார், அப்போ இதற்கெல்லாம் வந்து தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சருடைய பதில் என்ன அப்படின்ற பல கேள்விகள் வந்து நமக்கு இருக்கின்றது. இந்த விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழ் தொடர்ந்து வந்து இந்த திமுக கூட்டணியில் நாங்கள் மனவலியுடன் தான் இருக்கிறோம் அப்படின்னு பதிவு செய்கிறார். என்ன காரணம்?
சரி வேங்கவயலில் வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கு, பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி சொல்லிட்டாங்க, சரி இதுக்காக நீங்கள் கூட்டிட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்கலாம். ஆனால் இந்த கேள்வி என்பது ஒரு புரிதலற்ற ஒரு கேள்வியை தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வேங்கவயல் இன்சிடெண்ட் வந்து ரொம்ப மோசமானது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்காக எல்லா கட்சிகளை காட்டிலும் விசிகா தான் அங்கே வந்து 10,000 பேரை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க. தலைவர் திருமா தான் தொடர்ந்து பட்டியலின மக்களுடைய ஒரு காவலனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த விஷயத்தில் வந்து கூட்டணியில் இருந்தாலுமே கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி கூட்டணியில் இருக்கிறதுக்கு என்ன தான் காரணம், இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, சொந்த கொடியே வந்து விசிகா கொடியே வந்து தமிழ்நாட்டில் ஏற்ற முடியல, இருந்தாலுமே கூட்டணியில் ஏன் இருக்கிறீங்கன்ற கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கின்றது. நம்முடைய நோக்கம் தலைவர் திருமா தொடர்ந்து நேற்று சொல்கிறாரு, 4 சட்டமன்ற உறுப்பினர்களை 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய பார்வையாக, நம்முடைய 2 எம்பி 4 எம்பியாக மாற்றுறது நம்முடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அதை விட பிரதான நோக்கம் என்னன்னா, இங்கே சனாதன சக்திகள் வேறு ஒன்றக்கூடாது, இங்கே ஆதிக்க சாதிகள் வேறு ஒன்றக்கூடாது, ஒரு சாதி சார்ந்த ஒரு அரசியல், மதம் சார்ந்த அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அதை தடுப்பது தான் எங்களுடைய தலையாய பணி, தலையாய கடமை என்பதை எழுச்சி தமிழர் தெளிவாக வர இருக்கிறார். இங்கே விசிகாவில் இருக்கிறவங்களாம் வந்து விசிகாவில் சேர்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் முதலமைச்சராக சேர்றாங்களா? நிச்சயமாக கிடையாது. எழுச்சி தமிழர் டாக்டர் திருமா அவர்களையும் முதலமைச்சராக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் விசிகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுடைய குரலாக இருக்கின்றது. ஆனால் அதற்கான காலம் என்பது கனிய வேண்டும், அதற்கான நேரம் என்பது நடப்ப வேண்டும். விசிகாவை மக்கள் வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக எப்படி அங்கீகரிச்சிருக்காங்களோ அதே போல தலைவர் திருமா தான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற காலம் வரும்பொழுது அன்றைக்கு எழுச்சி தமிழர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி களமாடுவார். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் வேறு ஒன்றக்கூடாது, சாதி சார்ந்த அரசியல், மதம் சார்ந்த அரசியல் தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது. ஒற்றை நோக்கத்திற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை செயல்படுத்துவதற்காக, இந்த தமிழ்நாட்டை ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை விட பெரும் முனைப்போடு அதற்காக களமாற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவராக எழுச்சி தமிழர் இங்கே இருந்துட்டு இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் குறிப்பாக வேங்கவயல் இன்சிடென்ட்டில் தான் கூட்டணியில் இருந்தாலுமே கூட தன்னுடைய மனவலையை மக்களாகிய நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துட்டு இருக்கார் அப்படின்றவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சரி இந்த இன்சிடென்ட்டுக்காக மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, ஏன் வந்து பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டால் அங்கே தலைவர் திருமா மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்களா அதிமுகவை, அந்த அதிமுக இதில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேங்கவயல் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்காருன்னு அப்படி ஒரு கேள்வி வருகின்றது. திரு அண்ணாமலை அங்கே வந்து ஏன் போல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இவ்வளோ பல கேள்விகள் வந்துட்டு இருக்கும் பொழுது திருப்பி வேங்கவயல் இஷ்யூ அப்படின்னாலே நம்ம வந்து விசிகா ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு சாதி சார்ந்த மனநிலையில் அணுகக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இந்த திமுக கூட்டணியில் எழுச்சி தமிழ் டாக்டர் திருமா அவர்கள் தொடர்ந்து பயணித்தாலுமே கூட இந்த நடக்கக்கூடிய அரசினுடைய அவலங்கள், மக்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு எப்பொழுதுமே தொடர்ந்து அதற்கான எதிர்குரலாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார். பேருக்கு வேணா அதிமுக இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கலாம், ஆனால் மக்களுக்கான பிரச்சனை என்று சொன்னால் விசிகா தான் இங்கே எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றதை நம் கண் கூட வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிகா ஒன்றும் 100% கருத்து ஒற்றுமையோட மனமகிழ்ச்சியோடு இல்லை அப்படின்றத தலைவர் திருமாவே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தான் இந்த கூட்டணியில் வலியுடன் இருக்கிறேன் என்பதை ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டணிலேருந்து இன்றைக்கி வெளியே போய்ட்டு நம்ம எங்கே போக முடியும், அதிமுக கூட போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? விசிகா அதிமுக கூட போனால் அதிமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அப்போ இந்தியா கூட்டணியை வந்து உருவாக்குனதில் பிரதான பங்காக இருந்த எழுச்சி தமிழருடைய பார்வை என்பது இந்த விஷயங்களுக்காக கூட்டணி வெளியே போனால் அந்த கூட்டணியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குள்ளாக்கும். தலைவர் திருமா அவர்கள் மீதான நம்பகத்தன்மை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்கும். அதனால தான் தலைவர் திருமா இந்தியாவை சனாதன சக்தியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் சனாதன சக்திகள் வேறு கூடாது என்பதற்காக தான் திமுக இந்தியா கூட்டணியில் வந்து இருக்கார தவிர மற்றபடி எந்த விதமான சுயலாபத்திற்கும் இல்லைன்றதை இந்த தொடர்ந்து அரசியலை கவனித்து கொண்டிருக்கின்ற நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வேங்கவயல் இஷ்யூவில் திருப்பி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றம் செலுத்தக்கூடிய இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா? நான் அப்படி தான் பச்சையாக பேசணும். யாரெல்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே திருப்பி வந்து அரசு சொன்னது வந்து சரி, காவல்துறை சரியாக தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடியது மிக 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 அயோக்கியத்தனமானது. நீங்கள் சும்மா பேருக்கு வந்து பெரியார் படத்தெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அங்கம்தான்றது வெளிப்படையாகவே அறிவிச்சிருங்க. ஏன்னா பாஜக கூட இந்த இன்சிடெண்ட்டில் வந்து குற்றவாளிகள் இவங்க கிடையாது, இது சொல்வது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரியார் பேரை பயன்படுத்திக்கிட்டு குறிப்பாக வீரமணியர் போடுறவங்களாம் வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்கின்றது. இந்த அரசு
குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களால் அமைந்த ஒரு அரசு என்பதை உணர வேண்டும். ஏன்னா அதை முதல்வர் தலைவர் திருமாவுடைய பிறந்தநாள் மேடையிலே பல இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியை விசிகால அமைந்த ஆட்சி என்றதை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மக்களுக்கும் தலைவர் திருமாவர்களுக்கும் நீங்கள் காட்டக்கூடிய இந்த விஷயம் சரியானதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுக கூட்டணியில் தலைவர் திருமாவும் விசிகாவும் இருப்பதற்கு ஒற்றை காரணம், சனாதன சக்திகளும் மதவாத அரசியலும் சாதிவாத அரசியலும் தமிழ்நாட்டிற்குள்ளும் இந்தியாவிற்குள்ளும் இருக்கக்கூடாது, அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணமே தவிர எந்த விதமான சுயலாபம் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.